கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு மொத்தமா கிருபைன்னு சொல்லாம ஆண்டவர் வந்து அளந்து அளந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஆமென். அதுதான் தாவீது அந்த தனித்துவத்தை ஃபீல் பண்றான், உணர்ந்தனால சொல்றான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் பிரமிக்கத்தக்க, கர்த்தரால் உருவாக்கப்படுகிறவர்கள் நாம. ஆமென். குயவனால் வனைகிற பாத்திரங்களில் கனமுள்ள பாத்திரம் இருக்கிறது, கனவீனமான பாத்திரம் இருக்கிறது. கனமுள்ள நீங்க வரும்போதே வாசல்ல தண்ணிக்கு கேன் வச்சிருக்கு பாருங்க, கேன் வச்சிருக்கு. அது மேலே ஒரு சின்ன டம்ளரும் வச்சிருக்கிறது. ஆமா, அதுல கனமுள்ள பாத்திரம் எது? கேன். கனவீனமான பாத்திரம் எது? சின்ன கப். உங்களுக்கு இப்ப தண்ணி தாகம் எடுக்குது, நீங்க நேர போய் உங்க கையில எதை தூக்குவீங்க? பாத்துங்க, சில ஃபர்ஸ்ட் கனவீனம் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றது தெரியுமா? கப்பு. அந்த டைம் இல்ல, இதுல கனமுள்ள பாத்திரம் எது? அப்படிதான் நம்ம எடுப்போம், தூக்கி ஊத்துனா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், ஏன்னா அது வாயில மாட்டிடும். அவ்வளவுதான். அந்த டைம்ல இங்க நான் சும்மா டிஸ்பிளேக்கு வச்சிருக்கும் போது ஒன்னு கனம் உள்ளது, இன்னொன்னு கனவீனம் உள்ளது. ஆனா பயன்பாடுக்கு வரும்போது எது பயன்படுத்துதோ அதுதான் மதிப்புள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே 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 ஆண்டவரே, என்ன ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? நம்மை கர்த்தர் இப்படி வைத்திருக்கிறார்னா இதுல 4 பேருக்கு கர்த்தர் நம்மை பயனுள்ள பாத்திரமா. எத்தனை பேர் சொல்லுங்க, நாங்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியை, கர்த்தருடைய கரத்தின் கிரியை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியை. ஆமென். அப்ப என்ன, ஆண்டவருடைய வொர்க்ல மிஸ்டேக்கே வந்தது கிடையாது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், நேர்த்தியாய். ஆமென். அதனாலதான் அவனுக்குன்னு கிருபை கொடுக்கிறார். காலைதோறும் புதிய கிருபை தாரார்ல, எனக்கு கொடுத்தது போல அல்ல உங்களுக்கு தருவது, உங்களுக்கு தருவதும் போல அல்ல எனக்கு கொடுப்பது. ஆமென். ஆனால் இக்கரைக்கு அக்கறை பச்சை போல தெரியும், அப்படி கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கென்றும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கென்றும் ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோலதான் 1 கொரிந்தியர் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்படுகிறது. ஒருவனுக்கு ஒரு கிஃப்ட், இன்னொருத்தனுக்கு இன்னொரு கிஃப்ட். பாருங்க, கிஃப்ட்ல கூட ஆண்டவர் யார் யாருக்கு என்னவோ அதை கொடுக்கிறார். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும். அப்ப ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கனம் பண்ணுகிறதுல என்ன செய்யணுமா? முந்திக் கொள்ளுங்கள். ஒருவர் எப்படி நினைக்கணும்? மேன்மையா எண்ணணும். ஏன்னா நமக்கு சில, அதாவது வெளிப்படுத்தப்பட்ட கிருபைகளும் வெளிப்படுத்தப்பட்ட வரங்களும் தான் மக்களுக்கு தெரிகிறது. ஆனால் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்படாமல் அநேகருக்குள் இருக்கிறது. சில காரியங்கள், சிலரை கர்த்தர் மறைவாய் பயன்படுத்துவார், சிலரை வெளியரங்கமாய் பயன்படுத்துவார். ஆனால் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நான் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எதற்காக? நற்கிரியைகளை செய்வதற்காக.